guys. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேள்வி அப்படின்றது இந்த இடத்துல நான் விதைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒருவேளை இடைப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவிலேயே நீங்கள் சொல்லலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த நேரத்தில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுவீங்க. அதாவது அந்த அளவுக்கு அந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை ரிலேட்டடாக தான் வரும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த மன்னருக்கு புகழ்ச்சி அப்படின்னாலே பிடிக்காது. எந்த புகழ்ச்சிக்குமே வந்துட்டு அவர் அப்படியே செவி சாய்க்காதவர். ஒரே ஒரு புகழ்ச்சி, ஒரே ஒரு வார்த்தையில புகழ்ச்சி பண்ண உடனே அவரு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அதற்கு அவரு அடிமையாயிட்டார். இது என்னன்றதை யோசிச்சு வச்சு சொல்லுங்க, எந்த டைம்ல கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்க. நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள டிராவல் பண்ணலாம். மோனாலிசா, நீங்க தம்பளை நான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மோனாலிசா அப்படின்றவங்க யாரு? ஒரு பெரிய வந்துட்டு செலிபிரிட்டியா இல்லை செலிபிரிட்டி ஒன்ஸ் சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ சோஷியல் மீடியா ஒருத்தரை வளர்க்கும், ஒருத்தரை போட்டு தள்ளும். அது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ சோஷியல் மீடியாவில் மிக வைரலாக ஆனாங்க. அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு வைரலாக ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ அவங்க சேனல் எதுவுமே ஆரம்பிக்கல. அவங்க வந்துட்டு இந்த கும்பமேளாவில் இந்த ஊசிமணி பாசுமணிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பரம்பரையா அவங்க ஃபுல்லாவே அந்த வேலை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஊசிமணி பாசுமணி விற்க கொள்ற அங்க போற ஒரு சில நபர் வந்துட்டு இவங்களை பார்த்த உடனே அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளூ ஹை மாதிரி இருக்கும். ஸோ அது பூனைக்கண் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இவங்களை வந்து போட்டோ பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. போட்ட உடனே பயங்கர ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்து சூப்பரா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர்ணிச்சு நிறைய வந்து ஷேர் பண்றது, நிறைய ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்ததுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் போய் அவங்கள்ட்ட போட்டோ எடுத்துக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி செயல்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க வந்துட்டு இதை பத்தி பெருசா, அதாவது அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தது கிடையாது. இதை பார்த்த உடனே அவங்க குடும்பத்துல ஒரு பயம் வந்துருச்சு. அச்சுச்சோ, இந்த மாதிரி நீ பண்ணாமா, நீ வீட்லயே இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்ல. அப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டுல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு தேடி நியூஸ் மீடியாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நியூஸ் மீடியாலாம் வருது. நியூஸ் மீடியா வந்து இவங்களை வந்து வீடியோ எடுக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லக்கூட அந்த ஊர்ல இருக்கிற நம்பர்லாம் வந்து சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதை வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்து பாக்குறாரு. ஒரு ஃபேமஸான 10 படங்கள் எடுத்து வந்துட்டு ஒரு டேரக்டர் பாக்குறாரு ஹிந்தியில. அவர் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்காங்களே, இந்த கேரக்டருக்கு இதை வந்துட்டு எடுத்தா நல்லா இருக்கும், அதாவது அந்த ஊரை சம்மந்தப்பட்டு நான் வந்துட்டு ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துக்கு இந்த பொண்ணை போட்டால் கரெக்டா இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மிடில் இருந்து, அதாவது வந்துட்டு லோல இருந்து ஹைல வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி சில விஷயங்கள் பேசுறாரு. பேசினோடனே அவங்க வீட்டில் எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க, நாங்க வந்து நியூஸ் மீடியா வந்து பேசுறதுக்கே நாங்கள் பயப்படுறோம், இது படம் அப்படின்றதுலாம் பெரிய வேலை, நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் இறங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல. அப்புறம் டேரக்டர் ஆச்சே, அவர் எப்படி பேசாம இருப்பாரு? இன்னும் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா, இதே வேலை நீங்க செய்யற வேலை இன்னும் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கணுமா, அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, கிரேட் ஃபியூச்சர் இருக்கு, நீங்க அதை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேச. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி சமாதானமாய் இந்த பொண்ணை வந்துட்டு அவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின உடனே இவர் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பெண்ணுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கத்து தரணும். ஸோ வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு பேச தெரியல, அதனால அதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குறாரு. ஸ்டேஜ் ஸ்பியர் போகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டேஜ்ல ஏற வச்சு பேசவும் வைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. இவங்க கூட இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றத வந்துட்டு அவங்க பதிவேற்றம் பண்றாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டீச் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ஒரு வீடியோவா எடுத்து இணையதளத்துல வந்துட்டு போறாரு. அவருடைய வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுறாரு. ஸோ இன்ஸ்டாகிராம், இதை ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுறாரு. இன்னும் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது ஒன்று நடக்குது, ஒரு கடை திறப்பு விழா. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க வராங்க, ஒரு செலிபிரிட்டி சாயல்லே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, செலிபிரிட்டி சாயல்ல வராங்க. வந்த உடனே வந்துட்டு கூட்டம், சரியான கூட்டம், அலமோதுது, போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்டாலாம் கண்ணாடிலாம் போட்டுலாம் வந்துருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து திரும்ப அவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பொண்ணு, 28 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு நேராக வந்துட்டு ஸ்டேஷன் போகுது. ஸ்டேஷன்ல வந்துட்டு இது போல இந்த டேரக்டர் என்னை வந்துட்டு கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை வந்துட்டு துன்புறுத்தினாரு, என்னை வந்துட்டு நிறைய பாலியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் அப்படின்றத என்கிட்ட பண்ணாரு, இதனால நான் வந்துட்டு 2 முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சொல்ல. அதை சொன்ன உடனே வந்துட்டு ஒரு சில வந்துட்டு ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ப்ரூஃப் எல்லாமே கொடுத்த உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஆக்ஷன்ஸ் எடுத்த உடனே ஸோ இவரை வந்துட்டு கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி விசாரணை அப்படின்றது போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவர் வந்துட்டு இவரோட வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஜாமீனுக்காக வந்துட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு கொடுக்குறாரு, அதாவது முறையிடுறாரு. பட் அதை வந்துட்டு நிராகரிப்பு பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த மனோஜ் மிஸ்ரா, அதாவது இந்த டேரக்டர் பேரு, அவர் மேல கிட்டத்தட்ட 4 பிரிவுகள் கீழே வந்துட்டு வழக்கு போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணு இவங்களும் பேசியிருக்கிறாங்க, நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன், நான் வந்துட்டு உன்னை படம் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கக்குள்ள பேசி பழகி எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்காம இவங்களை வந்து ஏமாத்திட்டு வந்துட்டு சொல்லப்பட்டு ஸோ அவங்க ஒரு சில ஆவணங்களை சப்மிட் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதை வந்துட்டு பார்க்கக்கூடிய அங்க இவருடைய ஃபேமிலிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மனோஜ் அவரோட வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எடுக்கிறாரு, அதை வந்துட்டு இவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவருடைய பேரை வந்துட்டு டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருடைய ஃபேமிலி தரப்புல இருந்து சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ல என்ன போடுறாங்கன்னா, மோனாலிசா பொண்ணை வந்துட்டு இவர் ஏதோ வந்துட்டு பண்ணிட்டாரு, அதனால இது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது, இதுதான் போட்டிருக்காங்க. பட் இவங்க எதுவும் கொடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. இவங்க படத்துக்கான வந்துட்டு வேலைகள் பார்த்தது தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, இது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு கர்நாடகாக்குள்ள வருவோம். ஒரு 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 22 வயசு தான். ஸோ அதே ஊரை சார்ந்தவன். அவன் என்ன பண்றான்னா, இந்த பொண்ணு அழகா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக, ஆனா கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண் குழந்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பேசி அவன் என்ன பண்றான்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போய் இவன் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பதிவிடுறாங்க. பதிவிட்டு அவங்களுக்கு நிறைய லைக்ஸ், நிறைய விஷயங்கள் அப்படின்றது கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு வச்சு அவனுக்கு வந்துட்டு இவங்க மேல ஒரு காதல் அப்படின்றது வருது. அது வந்து அதுக்கப்புறம் இவங்க அதுல போய் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு தெளிஞ்சு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண்ணை வந்துட்டு ஒரு மலைப்பாதை கூட்டு போயிட்டு இவங்களை வந்து ஆளை காலி பண்ணி விட்டுறான். ஸோ இது வந்துட்டு நடந்திருக்கு. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம டோட்டலா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு வீட்டுல எவ்வளவோ வந்துட்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு கத்தி இருக்குன்னா அதை வச்சு காய்கறி தான் நம்ம நறுக்கிறோம், அதை வச்சு ஒருத்தரை காயப்படுத்திட முடியும். அதை நம்ம பண்றோமா? ஸோ எனக்கு இது வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக நான் தப்பு பண்ணுவேன்னா அது எந்த விதத்துல ஒரு நியாயம்? சரி, ஓகே, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம வந்துட்டு எந்த புகழுக்குமே மயங்காத ஒரு மன்னர் இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ முடிஞ்சா நான் அதை வந்துட்டு பின் பண்ணி விடுறேன், நீங்க எந்த டைம் அப்படின்றது குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ என்னன்னா, இப்ப வந்துட்டு புகழுக்கே மயங்காத ஒரு மன்னனை என்ன சொல்லி வந்துட்டு மயக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விதமான புகழுக்குமே மயங்காத ஒரு ஒரு புகழ்பெற்ற மன்னன் அப்படின்னு வந்து சொல்ல அவர் அதுக்கு மயங்கிட்டாரு. அப்படியா, நானு எந்த புகழுக்குமே மயங்க மாட்டேனா, அப்ப நான் ஒரு புகழ்பெற்ற மன்னன் அந்த மாதிரி வந்துட்டு அவரு இதுவாயிட்டாரு. அந்த இதுல வந்து மயங்கி விழுந்துட்டாரு. ஸோ இதுதான் புகழ்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தான். ஸோ 4 பேர் நம்மளை வந்து நல்ல விதமா பேசுறாங்க, 4 பேருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் அது போதையா மாறிடக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் அப்படின்றது பதிவேற்றம் செய்யறாங்க. இதுல மோசடி பண்ற ஒரு சிலர் தான் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க செம்மையா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, உங்களுக்கு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு, ஸோ உங்களை இன்னும் யாராலும் அடிச்சுட்டு இருக்கோம், இப்ப இருக்கிற வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை, இதை விட வேற லெவலில் ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இங்க எப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்ச்சி அப்படின்றது வருதுன்னா டக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் ஸோ இன்ஸ்டாகிராமே கெதி அப்படின்னு கிடக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலரை வந்துட்டு சொல்றேன், ஒரு சிலர் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ அதுவும் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்துட்டு கரெக்டான வழியில கைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். புகழ்ச்சி அப்படின்றது ஒரு கட்டம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது பெட்ரு. அந்த புகழ்ச்சி நம்ம தலைக்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளால வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியாது. இதுதான் இந்த வீடியோவை நான் பண்ணணும் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை கடைசியாக கொண்டு வந்து வச்சது. இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறீங்க, யாருன்னே தெரியாதவங்க உங்களை புகழ்றாங்க, யாருன்னே அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவங்க தான் புகழ்றாங்க. உங்களை பற்றி நீங்கள் நல்லவங்களான்னு தெரியாது, கெட்டவங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூட உங்களை பற்றி அவங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. அப்போ அவங்க சொல்றது பொய்யா இருக்கலாம்ல. இப்போ நான் வந்துட்டு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன், நானே ஒரு மோசமானவன் எங்கிட்டேவா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம்ல. பட் என்ன வந்துட்டு, சார் நீங்கள் நல்லவங்க சார், தங்கமானவங்க சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார் அப்படின்னா அப்போ அது என்னது?
பொய், என்னை பத்தி எதுவுமே தெரியாம என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து அவன் இந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ மாதிரியே நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோ மேக் பண்றோம். ஸோ அதையும் பாருங்க. இப்போ ட்ரெண்டிங்ல நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேச போறோம். உங்க ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட் எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க, அதே போல இந்த உலகத்துல நடக்கிற விஷயத்தையும், இந்த நாட்டுல நடக்கிற விஷயத்தையும், இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா எளிமையா உங்க காதுக்கு நான் கொண்டு வரேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க.